ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நோபல் பிரைஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ரீசெண்டா தானே எல்லா கேட்டகரிஸ்லயுமே வந்து நோபல் பிரைஸ் அவார்டை கொடுத்து முடிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ ஓவராலா எல்லா கேட்டகரிஸ்லயுமே யார் யார் வின் பண்ணியிருக்கா அண்ட் என்ன ரீசனுக்காக வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நோபல் பிரைஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும், யாருடைய நேம்ல கொடுக்குறாங்க அண்ட் யாரை ஹானர் படுத்துறதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்றவருடைய இவர் தான் வந்து எவ்ரி இயர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வில்ல வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஓகேவா? ஸோ இவருடைய நேம்ல தான் எவ்ரி இயர் வந்து இந்த நோபல் பிரைஸை கொடுத்துட்டு இருக்காங்க. எத்தனை கேட்டகரியில கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்டா இவர் எழுதி வச்சது படி பார்க்கும்போது ஃபர்ஸ்டா 5 கேட்டகரிஸ் தான் இருக்கு. என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பீஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லிட்ரேச்சர் அண்ட் பிசியாலஜி அப்படி இல்லைன்னா மெடிசன். ஓகேவா? பிசியாலஜி அப்படி இல்லைன்னா மெடிசன். இந்த 5 கேட்டகரியை தான் வந்து இவர் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போல இருந்து இது கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்டா 1901 வருஷத்துல இருந்து இந்த 5 கேட்டகரிக்கான அவார்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வர்றாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்ற பர்சன் தான் வந்து இந்த நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது மூலியமா வர்ற ஃபண்ட்ல இருந்து தான் எவ்ரி இயர் வந்து இந்த நோபல் பிரைஸ் வின்னர்ஸ்க்கான பிரைஸ் அமௌண்ட்டை வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் எந்த 5 கேட்டகரிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பீஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லிட்ரேச்சர் அண்ட் மெடிசன். ஸோ 1901 இருந்து இந்த 5 கேட்டகரிக்கான அவார்ட்ஸை வந்து கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ நமக்கு வந்து 6 கேட்டகரி இருக்கு இல்லையா? என்னது லாஸ்ட் ஒன் வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ 1968ல வந்து இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்றத வந்து ஆட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கறத இந்த அவார்டை யாரு கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்வீடன்ல இருக்கிற சென்ட்ரல் பேங்க், விர்கிஸ் பேங்க் அப்படிங்கிறது. ஓகேவா? விர்கிஸ் ரிஸ்க் பேங்க், இந்த பேங்க் தான் வந்து எவ்ரி இயர் எக்கனாமிக்ஸ்க்கான அவார்டை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் அவார்ட்ஸ் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 1969ல வந்து ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்கான நோபல் பிரைஸ் வந்து கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்கனாமிக்கான அவார்டை வந்து ஸ்வீடனுடைய சென்ட்ரல் பேங்க் தான் வந்து எவ்ரி இயர் கொடுத்துட்டு வராங்க. ஸோ 1969ல இருந்து 6 அவார்ட்ஸ்க்கான நோபல் பிரைஸை வந்து எவ்ரி இயர் இவங்க வந்து கொடுத்துட்டு வர்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இத நோபல் பிரைஸ் வின் பண்றதுக்கான பிரைஸ் மணி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 10 மில்லியன் ஸ்வீடிஷ் க்ரோன் தான் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த இதுல வந்து 5 கேட்டகரிக்கான அவார்ட்ஸை வந்து ஸ்வீடிஷ் தான் கொடுக்குறாங்க, ஸ்வீடிஷ் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ பிசிக்ஸா இருக்கட்டும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது மூணுக்குமே வந்து ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி அப்படின்றவங்க தான் வந்து இந்த அவார்டை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் லிட்ரேச்சருக்கு ஒரு ஆர்கனைசேஷன், ஸ்வீடிஷ் சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் மெடிசினுக்குமே வந்து ஸ்வீடிஷை சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து எவ்ரி இயர் இந்த அவார்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த பீஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பீஸுக்கு மட்டும் யாரு அவார்டு அனௌன்ஸ் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நார்வேல இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகேவா? நார்வேல ஓஸ்லோ அப்படின்ற சிட்டில தான் வந்து நார்வேவை சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் பீஸ்க்கான அவார்டை அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் இந்த அவார்டை பிரசென்ட் பண்றதும் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நார்வேல இருக்கிற ஓஸ்லோ அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து பீஸ்க்கான அவார்டை பிரசென்ட் பண்றாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற 5 கேட்டகரிஸ்க்கான அவார்டை எங்க பிரசென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்வீடன்ல தான் வந்து பிரசென்ட் பண்றாங்க. ஸோ எவ்ரி இயர் வந்து இந்த அவார்டை எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 10th டிசம்பர் தான் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அவார்டு கொடுத்ததுமே 10th டிசம்பர் 1901 வருஷத்துல தான் கொடுத்தாங்க. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஆல்ஃபிரட் நோபலுடைய டெத் ஆனிவர்சரி. ஓகேவா? இவரை வந்து 1895ல 96ல இறந்தாரு. அதுக்கப்புறமா 5th இயர் டெத் ஆனிவர்சரியில தான் வந்து இந்த அவார்டை வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ 1901 இருந்து 10th டிசம்பர்ல தான் எவ்ரி இயர் வந்து அவார்ட் கொடுப்பாங்க. பட் அவார்டு வின்னர்ஸை வந்து அதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ண மாதிரி எவ்ரி இயர் அக்டோபர், நவம்பர் இந்த பீரியட்குள்ளேயே வந்து யார் யார் வின்னர்ஸ் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டு 10th டிசம்பர்
வந்து ஸ்வீடன்ல நடக்கிற ஃபங்க்ஷன்ல இந்த வின்னர்ஸ்க்கான அவார்ட்ஸ் அண்ட் பிரைஸ் மணியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அண்ட் பீஸ்க்கான அவார்ட் செரமனி எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நார்வே ஓஸ்லோ அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து நடக்கும். ஸோ எல்லா அவார்ட்ஸும் இருக்கு இல்லையா? நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற ஹையஸ்ட் ஹானர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லுவோம்? சிவிலியன் ஹானர் அவார்டு வந்து பாரத ரத்னா அண்ட் பத்மா அவார்ட்ஸை சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை வந்து போஸ்ட்மாஸ்லி கொடுப்பாங்க. போஸ்ட்மாஸ்லி அப்படிங்கிறது என்ன? இறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த அவார்ட்ஸை வந்து கொடுப்பாங்க. பட் இந்த அவார்டு இருக்கு இல்லையா, நோபல் பிரைஸ்க்கான அவார்ட், இதை வந்து போஸ்ட்மஸ்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு இறந்த ஒரு பர்சனுக்கு இந்த அவார்டை வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஒன்ஸ் அவார்டை அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க உயிரோட இருக்காங்க. ஸோ இப்போ அக்டோபர் மந்த்ல அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அப்ப அந்த பர்சன் வந்து உயிரோட இருக்காங்க. பட் அவார்ட் ரிசீவ் பண்ணும்போது அவங்க இல்ல அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல அவங்க அவார்டை வந்து கொடுப்பாங்க. பட் ஒரு பர்சன் ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒர்க்குக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த அவார்டை வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இந்த நோபல் பிரைஸ் வந்து மெயினா என்ன எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கண்டுபிடிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஹியூமன் லைஃபுக்கு பெட்டரா இருக்கணும் அண்ட் அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஒரு மெயின் பேஸ் பாயிண்ட்டை வச்சுதான் வந்து எவ்ரி இயர் இந்த 6 கேட்டகரிக்குமே வந்து நோபல் பிரைஸை கொடுத்துட்டு வர்றாங்க. அண்ட் நம்மளுடைய ஆல்ஃபிரட் நோபல் இருக்காரு இல்லையா, ஸோ அவர் வந்து டைனமைட் அப்படின்றத வந்து ஃபைன் பண்ணவர். ஓகேவா? எனக்கு ஃபைன் பண்ணியிருக்காரு டைனமைட் அப்படிங்கிறது ஒரு ஹை எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவர் ஒரு ஹெமிஸ்ட்ரி, அதாவது ஹெமிஸ்ட்ரி ப்ரொஃபஷனை வந்து சேர்ந்தவங்க. நம்மளுடைய ஆல்ஃபிரட் நோபல் எதை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா டைனமைட் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் இந்த அவார்டை வந்து போஸ்ட்மஸ்லி கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ எவ்ரி இயர் இது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10th டிசம்பர்ல தான் வந்து கொடுப்பாங்க. அது அவருடைய டெத் ஆனிவர்சரி. அண்ட் நம்ம வந்து தி நோபல் லாட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, ஏன் வந்து எல்லாரையுமே அவார்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இந்த அவார்ட் வின்னர். ஸோ அவார்டிஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். ஏன் நோபலுக்கு மட்டும் லாட்டரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா லாரல் வர்த் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து இருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் டைம்ல கிரீஸ் வந்து ஒருத்தரை ஹானர் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்றது தான் வந்து இந்த லாரல் வர்த் அப்படி லாரல் வர்த் அப்படின்றது. ஸோ அந்த வேர்டையே வந்து இப்போ நோபல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்றாங்க இல்லையா, ஸோ அதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை, ஏன்ஷியன்ட் டைம்ல கிரீஸ் பீப்புள் வந்து ஒருத்தர் ஹானர் பண்றதுக்காக யூஸ் பண்ண வேர்ட் தான் லாரல் வர்த் அப்படின்றது. ஒரு அவார்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஹானர் பண்ணி அவார்ட் கொடுக்கறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதையே இவங்க தி நோபல் லாட்ரேட்ஸ் அப்படின்றதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இயர்க்கான வின்னர்ஸ் எந்தெந்த கேட்டகரியில யார் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹெமிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஹெமிஸ்ட்ரியில எந்த 2 பர்சன் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேவிட் மேக்மில்லன் அண்ட் பெஞ்சமின் லிஸ்ட். இவங்க 2 பேரும் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேவிட் மேக்மில்லன் வந்து ஒரு பிரிட்டிஷ் அமெரிக்கன் அண்ட் பெஞ்சமின் அப்படின்றவர் வந்து ஜெர்மனி. ஓகேவா? ஸோ எதுக்காக இவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனோ கேட்டலிசிஸ் சிமெட்ரிக் ஆர்கன் கேட்டலிசிஸ் அப்படிங்கிறத வந்து இவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டலிசிஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, கேட்டலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஸோ நம்ம ஒன்று ஆட் பண்ணும்போது எந்த கெமிக்கல் ரியாக்ஷனாக இருந்தாலும் நம்ம ஒன்று ஆட் பண்ணும்போது அதில் ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ரிலேட்டடானதா இருக்கும். இப்போ இந்த ஆர்கானோ கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பொருள் இருக்கு, அது கூட நான் இன்னொரு பொருளை ஆட் பண்ணும்போது அந்த ஒரிஜினலா இருந்த பொருள்ல வந்து எந்த வேதியியல் மாற்றமுமே ஏற்படாது. பட் நம்ம ஆட் ஓவராலா பார்க்கும்போது அதுக்கான வேதியியல் மாற்றம் இருக்கும். ஓகேவா? ஸோ தன்னிலைய மாறாம பட் அந்த இடத்துல வந்து ஒரு வேதியியல் மாற்றம் நடக்குது இல்லையா, அதை தான் நம்ம கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது என்னது ஆர்கனோ கேட்டலிஸ்ட் அப்படிங்கறத தான் வந்து சிமெட்ரிக் ஆர்கனோ கேட்டலிசிஸ் அப்படிங்கறத தான் வந்து இவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க. இதனால ஃபார்மசி செக்டர் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யார் யார் இந்த இயர்க்கான ஹெமிஸ்ட்ரி நோபல் பிரைஸை வின் பண்ணியிருக்கா? டேவிட் மேக்மில்லன் அப்படின்ற பர்சன் அண்ட் பெஞ்சமின் லிஸ்ட் அப்படின்ற பர்சன். 2 பேருமே வந்து அவங்களுடைய பிரைஸை வந்து பிரைஸ் மணியை வந்து ஆஃபா ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு நோபல் பிரைஸ் கேட்டகரி இருக்கு இல்லையா, அதுக்கு மேக்சிமம் எத்தனை மெம்பர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமமா 3 மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கு மேல வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் கேட்டகரியே எடுத்துக்கலாமே, பிசிக்ஸ் கேட்டகரியில 3 பேருக்கு இந்த இயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 3 பேருக்கு தான் கொடுப்பாங்க, 4 பேர் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. பட் பீஸ் அவார்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த பீஸுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் கொடுப்பாங்க அண்ட் இண்டிவிஜுவல் பர்சன்ஸுக்கும் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் கொடுக்கலாம் அண்ட் வந்து
இண்டிவிஜுவல் பர்சன்ஸுக்கும் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த இயர் பீஸ் வந்து இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க. பட் 2020ல வந்து பீஸ் அவார்ட் வந்து வேர்ல்டு ஃபுட் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு தான் வந்து அந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ல்ட் பீஸ் ப்ரைஸுக்கு மட்டுமே வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் கொடுப்பாங்க அண்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கொடுப்பாங்க. மற்ற எல்லா செக்டர்ஸுக்குமே மேக்ஸிமம் எத்தனை மெம்பர்ஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 மெம்பர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அண்ட் ப்ரைஸ் மணி வந்து 1/3 ஸ்பிளிட் ஆகலாம். இப்போ 3 பேர் இருக்காங்க அப்படின்னா 3 பேருக்கும் ஈக்குவலா ஸ்பிளிட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு ஹாஃப் ஆஃப் தி அமௌண்ட் கொடுப்பாங்க ரிசர்ச்சை பேஸ் பண்ணி. அண்ட் ரிமைனிங் இருக்கிற 2 பேருக்கு ரிமைனிங் இருக்கிற ஹாஃப் அமௌண்ட்ல பாதி பாதி கொடுப்பாங்க. ஸோ அது எப்படி வேணா வந்து அவங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து 3 மெம்பர்ஸ்க்கு தான் வந்து இந்த அவார்டை கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரிக்கு இந்த இயர் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனோ கேட்டலைசிஸ் அப்படின்றதுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மெம்பரா வந்து யாரு கெமிஸ்ட்ரிக்கான அவார்டை வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெங்கட் ராமன் அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பர்சனா கெமிஸ்ட்ரியில நோபல் பிரைஸ் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெங்கட் ராமன் அப்படின்ற பர்சன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸ்ல யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க? சுக்கிரோ மனாபி, கிளாஸ் ஹாசல்மேன், கிரிகோ பாசே அப்படின்ற இந்த 3 பர்சனுக்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல இந்த கிரிகோ பாசே அப்படின்ற பர்சனுக்கு வந்து ஹாஃப் தி அமௌண்ட் இருக்கு அண்ட் இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா என்விரான்மெண்டலை பேஸ் பண்ணி பிசிக்ஸ்ல ஃபைன் பண்ணதுக்கு வந்து அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பிசிக்ஸ்ல எது ரிலேட்டடா இவங்க 3 பேருக்கும் அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த அவார்டை வந்து இந்த 3 பேருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சுக்கிரோ மனாபி அப்படின்ற பர்சன் ஜப்பானை சேர்ந்தவங்க, கிளாஸ் ஹாசல்மேன் அப்படின்றவங்க ஜெர்மனி, அண்ட் கிரிகோ பாசே அப்படின்ற பர்சன் வந்து இட்டாலிய சேர்ந்த பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ என்விரான்மெண்டல் ரிலேட்டடா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்ல. என்விரான்மெண்டல் ரிலேட்டடா அப்படின்னா நம்மளுடைய குளோபல் வார்மிங் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான மெயின் ரீசனா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இவங்க பண்ண ரிசர்ச்சுக்கு தான் வந்து இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சுக்கிரோ மனாபி அப்படின்ற பர்சன் வந்து என்ன ஃபைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர் இருக்கு இல்லையா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பருக்கான இது வந்து குளோபல் வார்மிங்ல எந்த மாதிரியான எஃபெக்ட் காட்டும் அப்படிங்கிறத தான் வந்து இந்த பர்சன் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அண்ட் கிளாஸ் ஹாசல்மேன் அப்படின்ற பர்சனுமே வந்து குளோபல் வார்மிங் ரிலேட்டடாக தான் வந்து அவருமே வந்து ஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த குளோபல் வார்மிங்க்கு வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் தான் காரணமா, அப்படி இல்லை அப்படின்னா ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் காரணமா, அந்த பேசிஸ்ல வந்து இந்த பர்சன் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாசி அப்படின்ற பர்சன் வந்து எது ரிலேட்டடா இவங்களுடைய ரிசர்ச் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் அண்ட் வெதர் இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற கிளைமேட் அண்ட் வெதர். ஓகேவா? இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, பட் இதை பேஸ் பண்ணி எப்படி குளோபல் வார்மிங் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வெதர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டே டு டேல வந்து சேஞ்ச் ஆகுறதா நம்ம வெதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் ஓவர் தி பீரியட் ஆஃப் மந்த்ஸ், ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்கிறத வந்து நம்ம கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் ரிலேட்டடா, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஸ் அண்ட் அதை பேஸ் பண்ணி குளோபல் வார்மிங் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுல தான் வந்து இந்த பர்சன் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா பிசிக்ஸ்ல என்விரான்மெண்டல் பேஸ் பண்ணி இந்த இயர் தான் வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பர்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியால ஃபர்ஸ்ட் பர்சனா எந்த பர்சன் நோபல் பிரைஸ் இன் பிசிக்ஸ்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர் சி.வி. ராமன். ஓகேவா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ சர் சி.வி. ராமன் அப்படின்ற பர்சன் தான் வந்து இந்தியால ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ காட் தி நோபல் பிரைஸ் இன் பிசிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன். இதுதான் இந்த கேட்டகரிக்காக தான் சுக்கிரோ மனாபி அண்ட் கிளாஸ் ஹாசல்மேனுக்கு வந்து பிசிக்கல் மாடலிங் ஆஃப் எர்த் கிளைமேட், குவான்டிஃபைங் வேரியபிலிட்டி அண்ட் ரிலையபிள் ப்ரெடிக்டிங் குளோபல் வார்மிங். ஓகேவா? ஸோ ப்ரெடிக்டிங் தி குளோபல் வார்மிங், என்ன ரீசன்னால குளோபல் வார்மிங் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தான் இந்த 2 பர்சன்ஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரிகேயோ பர்சி வந்து டிஸ்கவரி ஆஃப் தி இன்டர்பிளே ஆஃப் டிசார்டர் அண்ட் ஃபிளக்சுவேஷன்ஸ் இன் பிசிக்கல் சிஸ்டம் ஃப்ரம் ஆட்டோமேட்டிக் டு பிளானட்டரி ஸ்கேல்ஸ். ஓகேவா? ஸோ ஃபிளக்சுவேஷன் இன் பிசிக்கல் சிஸ்டம் அந்த இதுல பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பர்சனுக்கு அவர் பண்ண ரிசர்ச்சுக்கு நோபல் பிரைஸ் இன் பிசிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பிசியாலஜி ஆர் மெடிசன். ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரியில எந்த 2 பர்சன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேவிட் ஜூலிஸ் அண்ட் ஆடம் ஃபெடாஃபவுட்டியன். ஓகேவா? ஸோ டேவிட் ஜூலிஸ் அப்படின்ற பர்சன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சேர்ந்தவர் அண்ட் ஆடம் ஃபெடாஃபவுட்டியனுமே வந்து அமெரிக்காவை சேர்ந்த 2 பர்சன்ஸ் தான். ஸோ இவங்க என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெசிப்டர்ஸை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெசிப்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன, காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். ஸோ நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காவே குளிர்ந்தாலோ இல்ல ஹீட்டா இருந்தாலோ அந்த டச்சை எல்லாமே நம்ம உணர்றோம் இல்லையா? ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறது தான் வந்து இவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஹீட் அண்ட் டச் இது ரெண்டும் தான். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் ஃபைன் பண்ண ரெசிப்டர்ஸ்க்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு ஹீட்டு, இன்னொன்னு டச். இப்போ மிளகா எடுத்துக்கலாமே. ஸோ மிளகாவை சும்மா எடுத்து கையில நசுக்கி பாருங்க, நம்மளுடைய கை வந்து ஹீட்டை உணரும் இல்லையா? ஸோ அதை ஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒருத்தர் தொடுறதுனால நம்ம எப்படி அதை உணர்றோம், இப்போ நார்மலா டச் பண்ணும்போது நம்ம அதை உணர்றோம் இல்லையா? ஸோ அது எந்த மாதிரி அப்படிங்கறத தான் வந்து இந்த 2 பர்சன்ஸுமே வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 பர்சனுமே எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ சேர்ந்தவங்க தான். ஸோ இவங்க 2 பேரும் நமக்கான சென்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? இப்போ நம்மளே நார்மலா வெறும் காலில் நடந்து போகும்போது ஏதாவது டச் ஆனா நம்ம உணர்றோம். ஸோ நம்மளுடைய கண்ணு வந்து இருக்கிற டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து பார்த்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. அண்ட் நம்மளுடைய இயர்ஸ் வந்து சவுண்டை கேட்குது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நோஸ் அண்ட் வாயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மெல்ஸ் அண்ட் டேஸ்ட்டை வந்து அது உணருது. ஸோ இதுக்கான காரணிகள் என்ன அப்படிங்கிறத தான் வந்து அதுக்கான ரிசர்ச்சை தான் வந்து இந்த 2 பர்சன்ஸும் ஃபைன் பண்ணியிருக்காங்க. மெயினா ஹீட் அண்ட் டச்சை வந்து இந்த 2 பர்சன்ஸ் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டிஸ்கவரிஸ் ஆஃப் ரெசிப்டர்ஸ் ஃபார் டெம்பரேச்சர் அண்ட் டச். ஓகேவா? ஸோ நம்ம இந்தியால ஃபர்ஸ்ட் பர்சனா இந்த மெடிசன் ஃபீல்ட்ல வந்து யாரு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹர்கோபிந்த் குரானா அப்படின்ற பர்சன். ஓகேவா? யாரு? ஹர் கோபிந்த் குரானா அப்படின்ற பர்சன் தான் வந்து மெடிசன் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து லிட்ரேச்சர். ஓகேவா? ஸோ இந்த இயர்க்கான லிட்ரேச்சர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்துல் ரசாக் குர்னா அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சானியா நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா இவர் ஒரு ரெஃப்யூஜி. இவர் வந்து ஜன்சில்பீர் அப்படின்ற ஒரு ஐலாண்டை வந்து சேர்ந்தவர். ஸோ அங்க இருந்து இவர் யூகேல வந்து செட்டில் ஆயிருக்காரு. ஸோ யூகேல இருந்துட்டு நிறைய நாவல்ஸ் எல்லாமே எழுதியிருக்காரு. இவருடைய நாவல்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்யூஜிஸை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஆக்சுவலா இவரே ஒரு ரெஃப்யூஜியா இருக்கிறதுனால அவங்க படுற கஷ்டம், ஸோ அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் அது எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து டீட்டெயிலாகவும் இவருக்கு தெரியும். அண்ட் இவருடைய நாவல்ல வந்து அது ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இவர் ரெஃப்யூஜிஸ் படுற கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து அவருடைய ஸ்டோரிஸ் மூலியமா வந்து எல்லாருக்குமே வெளியே சொல்லியிருக்காரு. ஓகேவா? அவருடைய ஸ்டோரிஸ் அண்ட் ரைட்டிங் மூலியமா எல்லாருக்குமே வந்து இதை தெரியப்படுத்தியிருக்காரு. ஸோ ரெஃப்யூஜிஸ் படுற கஷ்டம், ரெஃப்யூஜிஸ் அப்படின்னா ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ரெஃப்யூஜியா வருவாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ இவருமே ஒரு ரெஃப்யூஜியா இருந்ததுனால அதை பத்தின டெப்தான நாலேஜ் வந்து இவருக்கு இருந்திருக்கு. அண்ட் அதை வந்து இவருடைய ஸ்டோரிஸ் அண்ட் ரைட்டிங் மூலியமா வந்து எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அண்ட் காம்ப்ரமைசிங் அண்ட் கம்பேஷனேட் பெனிட்ரேஷன் ஆஃப் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் கொலனலிசம் அப்படின்னா காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அது அண்ட் தி ஃபேட் ஆஃப் தி ரெஃப்யூஜியோடைய ஃபேட் இன் தி கல்ஃப் பிட்வீன் கல்ச்சுரல்ஸ் அண்ட் கான்டினென்ட்ஸ். ஓகேவா? ஸோ அவங்களுடைய ரெஃப்யூஜியா வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கான்டினென்ட்ஸை விட்டோ இல்லை அவங்களுடைய கண்ட்ரியை விட்டு வர்றாங்க. ஆனால் அவங்களுடைய கல்ச்சுரல்ஸையுமே வந்து தாண்டி தானே வேற கல்ச்சருக்கே வந்து வர்றாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இவருடைய ரைட்டிங் அண்ட் ஸ்டோரிஸ் மூலியமா சொன்னதுனால அப்துல் ரசாக் குர்னா அப்படின்ற பர்சனுக்கு வந்து இந்த இயருக்கான லிட்ரேச்சர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பர்சனா வந்து யாருக்கு இந்த நோபல் பிரைஸ் ஆஃப் லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இவர் எழுதின கீதாஞ்சலி அப்படின்ற அந்த நாவலுக்காக
கீதாஞ்சலி நாவலுக்காக 1913ல இவருக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் இந்தியால லிட்ரேச்சர்ல மட்டும் கிடையாது, இந்தியாலயே ஃபர்ஸ்ட் பர்சனா நோபல் பிரைஸ் யார் வின் பண்ணா அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய நேஷனல் ஆந்தமா இருக்கட்டும் அண்ட் பங்களாதேஷுடைய நேஷனல் ஆந்தம் இது ரெண்டையுமே எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் இவருடைய கீதாஞ்சலி அப்படின்ற நாவலுக்காக 1913ல ஃபர்ஸ்ட் டைமா நோபல் பிரைஸ் இந்தியாவுக்கு வர்றதே அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அவர் எந்த கேட்டகரியில வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா லிட்ரேச்சர்ல தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பீஸ் அவார்ட் யாருக்கு இந்த இயர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா மரியா ரேசா, டிமிட்ரி மொரக்டாவ் அப்படின்ற 2 பர்சனுக்கு கொடுத்திருக்காங்க. மரியா ரேசா எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க. அண்ட் டிமிட்ரி மொரக்டாவ் அப்படின்றவங்க வந்து ரஷ்யன் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. அண்ட் இவங்க 2 பேருக்கும் மெயினா எதுக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஸோ ப்ரெஸ்க்கு இவங்க 2 பேருமே வந்து அவங்கவுங்களுக்கான ஒரு ப்ரெஸ் இதுவே வச்சிருக்காங்க, நியூஸ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். அண்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக வந்து நிறையவே பாடுபட்டிருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டை எதிர்த்து அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட்டும் வேணும். அதை தான் வந்து இந்த 2 பேருமே அவங்க கண்ட்ரில வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மெயினா ப்ரெஸ் ஃப்ரீடம் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இது 2க்காக இவங்க பண்ண கான்ட்ரிபியூஷனா இருக்கட்டும் அண்ட் இவங்க பண்ண ஒர்க்ஸ்க்காக இவங்கள ஹானர் பண்றதுக்காக தான் இந்த பீஸ் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியால ஃபர்ஸ்ட் பீஸ் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மதர் தெரேசாக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா பீஸ் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் யங்கஸ்ட் பர்சன் ஹூ காட் தி நோபல் பிரைஸ் இன் பீஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மலாலா யூசுப்சாய். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? மலாலா யூசுப்சாய்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. 17 இயர்ஸ்ல இவங்களுக்கு அவார்டு நோபல் பிரைஸ் ஆஃப் பீஸ் அவார்ட் கிடைச்சது. எந்த இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2014ல 2014ல 2 பர்சனுக்கு வந்து பீஸ் அவார்ட் கொடுத்தாங்க. யார் யார் அப்படின்னா ஒன்னு வந்து மலாலா யூசுப்சாய் அண்ட் இன்னொன்னு வந்து நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த கைலாஷ் சத்யாத்ரி அப்படின்ற பர்சன். ஓகேவா? இவங்க 2 பேருக்கும் தான் 2014ல நோபல் பீஸ் பிரைஸ்க்கான அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் நோபல் பீஸ் பிரைஸ்ல யங்கஸ்ட் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மலாலா யூசுப்சாய் அப்படின்ற பர்சன் தான். அவங்களுடைய பர்த்டே இருக்கு இல்லையா? மலாலா யூசுப்சாயோடைய பர்த்டே என்னது? ஜூலை 12. இந்த ஜூலை 12 வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து மலாலா டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியால ஃபர்ஸ்ட் பர்சனா நோபல் பீஸ் பிரைஸை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மதர் தெரேசா அப்படின்றவங்க. அண்ட் யங்கஸ்ட் பர்சன் ஹூ காட் தி நோபல் பிரைஸ் இன் பீஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மலாலா யூசுப்சாய். 17 இயர்ஸ் ஓல்ட்ல வந்து அவங்களுக்கு அந்த அவார்டை வின் பண்ணியிருக்காங்க. 2014ல அவங்களுக்கு அந்த அவார்ட் கிடைச்சது. ஸோ அவங்களோட சேர்த்து அந்த இயர்ல நோபல் பீஸ் பிரைஸை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கைலாஷ் சத்யாத்ரி அப்படின்ற பர்சன். ஸோ இன்னொரு பர்சனை பத்தியுமே தெரிஞ்சுக்கலாமே யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேரி கியூரி இருக்காங்க இல்லையா? ஸோ மேரி கியூரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் உமன் நோபல் பிரைஸ் 1901 வருஷத்துல இருந்து கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உமனா நோபல் பிரைஸ் யார் வின் பண்ணா அப்படின்னா மேரி கியூரி அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணாங்க. அண்ட் இவங்க வந்து 2 ஃபீல்ட்ல வந்து அவார்டு வின் பண்ணியிருக்காங்க, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இந்த 2 ஃபீல்ட்லையுமே வந்து ஒரே பர்சனா இந்த மேரி கியூரி அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேரி கியூரி ஃபேமிலி இருக்கு இல்லையா? ஸோ டோட்டலா எத்தனை நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 நோபல் பிரைஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. மேரி கியூரி ஹஸ்பண்டும் வந்து நோபல் பிரைஸை வின் பண்ணியிருக்காரு. மேரி கியூரி டாட்டரும் வந்து நோபல் பிரைஸை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேரி கியூரியே ஆல்ரெடி 2 நோபல் பிரைஸை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா ஒரே ஃபேமிலியில 4 நோபல் பிரைஸ் வின் பண்ணது யாருடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேரி கியூரி ஃபேமிலி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேரி கியூரி தான் ஃபர்ஸ்ட் உமன் ஹூ காட் தி நோபல் பிரைஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உமனா யாருக்கு இந்த நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா மேரி கியூரி அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து இந்த அவார்டை கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் அவார்ட். ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் அவார்ட் எப்போல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 1969ல இருந்து ஸ்வீடிஷோடைய சென்ட்ரல் பேங்க் தான் வந்து எவ்ரி இயர் வந்து இந்த அவார்டை கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ இந்த இயர் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேவிட் கார்ட் அப்படின்ற பர்சன், ஜோஸ்வா ஆங்கிரிஸ்ட் அப்படின்ற பர்சன், குய்டோ
இம்பென்ஸ் அப்படின்ற இந்த பர்சனுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டேவிட் கார்ட் வந்து கனடாவை சேர்ந்தவர், ஜோஷ்வா ஆங்கிரிஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் குய்டோ வந்து டச் அமெரிக்கன். ஸோ இதுல வந்து டேவிட் கார்டுக்கு ஹாஃப் ஆஃப் தி அமௌண்ட் போகும் அண்ட் ரிமைனிங் இருக்கிற ஜோஷ்வா ஆங்கிரிஸ்ட் அண்ட் குய்டோ இம்பென்ஸுக்கு வந்து ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த டேவிட் கார்டு இருக்காரு இல்லையா, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மினிமம் வேஜஸ் அண்ட் இமிகிரேஷன், நெக்ஸ்ட் எஜுகேஷன், இது ரிலேட்டடா இருக்கிறதுல தான் வந்து இவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் ரிசர்ச் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இமிக்ரேஷன் ஆகுறாங்க இல்லையா, ஸோ இமிக்ரேஷன் ஆகுறதுனால அந்த ஓன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பீப்புள்ஸுக்கு வந்து எந்த பாதிப்புமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மினிமம் வேஜஸ் இருக்கு இல்லையா, இப்போ நான் மினிமம் வேஜஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் பர்சன்ஸை கம்மி பண்றேன், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை கம்மி பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுவுமே வந்து கரெக்டா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்பவுமே வந்து நமக்கு அதிக ஆட்கள் வந்து வேலைக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீ மினிமம் வேஜஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் நம்பர் ஆஃப் பர்சன்ஸை கம்மி பண்ணேன் அப்படின்னா அதுவுமே வந்து இப்போ இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதையுமே வந்து இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ மினிமம் வேஜஸை பத்தின அந்த இதுல யாருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா டேவிட் கார்ட் அப்படின்ற பர்சனுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இவங்க ஜோஷ்வா ஆங்கிரிஸ்ட் அண்ட் குய்டோ இம்பென்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க 2 பேருமே வந்து சேம் அந்த மினிமம் வேஜஸ் ரிலேட்டடா தான் வந்து இவங்களுக்குமே இந்த அவார்ட் கொடுத்திருக்காங்க. பட் இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி அந்த மினிமம் வேஜஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்க்கான ரிசர்ச்சை தான் வந்து இவங்க 2 பேரும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 3 பர்சன்ஸ்க்கு வந்து இந்த இயர்க்கான நோபல் பிரைஸ்க்கான எக்கனாமிக்ஸ்க்கான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ரீசன் சொல்லிட்டு அப்படி பார்க்கலாம். எம்பரிக்கலி கான்ட்ரிபியூஷன் டு தி லேபர் எக்கனாமிக்ஸ், அதாவது லேபர் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது அதுதானே. ஸோ மினிமம் வேஜஸாக இருக்கட்டும் அண்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஸோ அவங்கள பேஸ் பண்ணினா அந்த ரிசர்ச்காக டேவிட் கார்ட் அப்படின்ற பர்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜோஷ்வா ஆங்கிரிஸ்ட் அண்ட் குய்டோ இம்பென்ஸுக்கு வந்து மெத்தடாலஜிக்கல் கான்ட்ரிபியூஷன் டு தி அனாலிசிஸ் ஆஃப் அ கேஷுவல் ரிலேஷன்ஷிப். ஸோ ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கிற கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற அவங்க பண்ண மினிமம் வேஜஸ்க்கான அந்த ரிசர்ச்காக தான் வந்து இந்த அவார்ட்ஸை இவங்க 2 பேருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நோபல் பிரைஸ் ரிலேட்டடா இருக்கிற இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நோபல் பிரைஸ் இஸ் பீயிங் கிவன் as per whose last will. ஓகேவா? ஸோ யாருடைய லாஸ்ட் வில் பிரகாரம் வந்து இந்த நோபல் பிரைஸ் எவ்வியர் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஆல்ஃபர்ட் நோபல் அப்படின்ற பர்சனுடைய லாஸ்ட் வில்ல தான் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீடன் கண்ட்ரியை சேர்ந்த பர்சன்ஸ். when has the first nobel prize awarded, எந்த இயர் ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா 1901 வருஷம் தான் வந்து இந்த அவார்டை கொடுத்தாங்க. who won the first nobel prize, so first nobel prize யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்விஸ் ஜீன் ஹென்ரி டொனாட் அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் நோபல் பிரைஸ் அவார்டட் எவ்ரி இயர் எந்த டேல நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க, ஆல்ஃபர்ட் நோபலுடைய டெத் ஆனிவர்சரியான 10th டிசம்பர்ல தான் வந்து எவ்ரி இயர் இந்த அவார்டை கொடுப்பாங்க. What is the maximum number of people who can share a Nobel Prize? மேக்ஸிமமா ஒரு கேட்டகிரிக்கு வந்து எத்தனை பீப்புள்ஸ்க்கு அவார்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா 3 பேருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் who can share a Nobel Prize is 3 members. Who has the first Indian scientist to win the Nobel Prize? So first Indian scientistல யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சந்திரசேகர வெங்கட்ராமன் அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் who has the first Indian scholar to receive the Nobel Prize? So Indian scientist அப்படின்னு சொல்லி கேட்டா வெங்கட்ராமன், அண்ட் இந்தியன் ஸ்காலர் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. அவருடைய கீதாஞ்சலி அப்படின்ற நாவலுக்காக அவர் வந்து அதை வின் பண்ணியிருக்காரு. who has won the first woman to win a Nobel Prize? ஸோ ஆல் ஓவர் நோபல் பிரைஸ், ஆல் ஓவர் வேர்ல்ட்ல நோபல் பிரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் உமனா யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேரி கியூரி அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேரி கியூரி ஃபேமிலியில மட்டுமே மொத்தமா 4 நோபல் பிரைஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. Who won the first Nobel Prize in Chemistry? So chemistryல first Nobel Prize யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜோகோபஸ் ஹென்ரிகஸ் வான்
வான்டி ஹாஃப் அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் இன் பிசிக்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வில்ஹம் ரோன்டாங் அப்படின்ற பர்சன் தான். ஓகேவா, வில்ஹம் ரோன்கேன் அப்படின்ற பர்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹூ ஹாஸ் ஒன் தி ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர்ல யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுலி ஃப்ரிதோமி அப்படின்ற பர்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹூ ஹாஸ் ஒன் தி 2020 நோபல் பீஸ் பிரைஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம்க்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த பீஸ்க்கான நோபல் பிரைஸ் மட்டும் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கும் கொடுப்பாங்க அண்ட் ஆர்கனைசேஷனுக்கும் கொடுப்பாங்க. 2020ல யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம்க்கு கொடுத்துருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா ரோம், இட்டாலியில இருக்கு. Next, who have won the 2020 Chemistry Nobel Prize? So last year Chemistry Nobel Prize win பண்ணவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இமானுவேல் கார்பென்டியர் அண்ட் ஜெனிஃபர் ஏ டவுனா அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் நேம் தி யங்கஸ்ட் லாட்ரைட் ஹூ ரிசீவ் தி நோபல் பீஸ் பிரைஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மலாலா யூசுப்சாய் அப்படின்ற பர்சன். இவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க? பாகிஸ்தான் கண்ட்ரியை வந்து சேர்ந்தவங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த இயர் 2021க்கான நோபல் பிரைஸ்க்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் செஷன். தேங்க்யூ.